சரி, இப்ப நீங்க சொல்றீங்க அவங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அனுமதி தரலன்னு சொல்லி வேண்டுதல் இருந்தா அப்படியே முடிச்சிருந்தாங்களா? நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்படியே வீட்டுக்கு தான் இருக்கீங்களா? இது எத்தனை நாளைக்கு நடக்கும்? அது தேர்தல் விதிமுறை வந்துட்டா எங்களோட பாச்சா பலிக்காது. அதுக்கப்புறம் நாங்க மக்களை நேரடியாக உரிய எந்த அமைப்பிடம் பர்மிஷன் வாங்கணுமோ வாங்கிட்டு நாங்க மக்களை சந்திக்க நாங்க போயிட்டே இருக்கோம். தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு நீங்க உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க இல்லையா? எந்த சமயம் வரை திமுக இதை கண்ட்ரோல் பண்ண முயற்சிக்கிறாங்களோ அந்த சமயத்திற்கு பிறகு பாருங்க வேற மாதிரி இருக்கும். சார், இப்போ திமுகல பாத்தீங்கன்னா சார், திமுகல சம உரிமை பெண்கள் பாதுகாப்புன்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா பெண்களை அதிக அளவில் விமர்சிக்கிறது திமுக தலைவர்கள் அதிகாரம். ஸ்டாலின் இதுக்கு கேட்க மாட்டாரு. நீங்க அதுக்கான கருத்துக்களை தெரிவிக்கிறீங்க. பெண்களை திமுக நிர்வாகிகள் ரொம்ப கொச்சையா விமர்சனம் பண்ணாங்க. ஏன் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் கேட்கலன்ட்டு தயவுசெய்து அவரை கேளுங்க. தயவுசெய்து ஸ்டாலின் அவர்களை கேளுங்க. அப்பான்னு சொல்றாரு, தமிழக பெண்களுக்கு அப்பான்னு சொல்றாரு. இந்த கேள்வியை நீங்க பத்திரிகை நண்பர்களா இருக்கீங்க, தயவுசெய்து அதை கேட்டுட்டு அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க. இது வரைக்கும் ஏற்கனவே அவர் ரிமூவ் பண்ணிட்டாங்க, திரும்பவும் சேர்த்துக்கிறாங்க. இது என்னது? தயவுசெய்து பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.